யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கு போயிட்டு 2 மடங்கு இரு பரிவாரம் என்பது ஏற்கனவே சொன்னேன். பரிவாரம் என்றால் ஒரு ராஜாவுடைய சொத்து. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? அப்ப 2 பரிவாரம் 2 ராஜாக்கள் சொத்து அவங்க அப்படியே வரான், சம்பாதிச்சு ஆண்டவர் ஆசீர்வதித்து வர்றார். இப்ப வந்த பிறகு அதை எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போக போகுது. ஏன்னா ஏசா எதிர்கொண்டு வரான். இவன் பிள்ளைகள் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அத்தனையும் அவன் கொண்டுட்டு போயிடுவான். ஒண்ணுமே இல்லை. இப்ப அவன் ஜெபம் பண்றான், யாக்கோபு, ஆண்டவரே காப்பாத்துங்க ஆண்டவரே. யாக்கோபுட கேட்கிறாரு, உன் பெயர் என்னன்னு கேட்கிறாரு. என்னது? யாக்கோபை பார்த்து உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் சொன்னான், யாக்கோபுன்னு என்று சொல்றதுக்கு பிறகு என் பெயர் ஏசான்னு சொன்னான். அங்க மாத்தி சொன்னான். அங்க என்னது? ஏமாற்று குணம் இருந்துச்சு, திருட்டுத்தனம் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் கேட்கிற உன் பேர் என்னப்பா? என் பேர் யாக்கோபு ஆண்டவர். இப்ப உண்மையை ஒத்துக்கிறான், நான் ஏமாத்துக்காரன் தான், நான் யாக்கோபு. அங்குதான் மாற்றம் வருகிறது, குணம் மாறுகிறது, அவன் தவறு உணர்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனுக்கு குணத்தை மாற்றின பிறகுதான் இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். எப்ப நீ உணர்ந்து மாற்றினியோ இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவா. உன்னிலிருந்து கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு உன்னிலிருந்து ராஜாக்கள் எழுப்புவார்கள். அல்லேலூயா. மாற்றம், குணம் மாறாமல் தேவனுடைய பொறுப்போ தேவனுடைய ஆசீர்வாதமோ நமக்குள்ள வர ரொம்ப கடினம்.